அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழல்ல அரசியல் கட்சிகள்லாம் அந்த நோட்டையும் சீட்டையும் இறுதி செய்யற வேலைகள்ல வேகமா இருந்துட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சியா சிலர் கட்சியை விட்டு விலகுவதும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதும் அதிகமா இருக்கு. அதுல பார்த்தோம்னா இன்றைய தினம் அமமுகவோட துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய மாணிக்க ராஜா அவர்களை கட்சியை விட்டு நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு இவர் டிடிவி தினகரன் அறிவிச்சிருக்கிறாரு. இவர் அறிவித்த சில நேரத்திலேயே அவர் போய் உடனே திமுகவில் போய் சேர்ந்துக்கிறாரு. எப்படி பார்க்கலாம் இதை? அவர் அறிவித்த பிறகு இவர் போய் சேர்ந்தாரா இல்லை இவர் சேர்றதுனால அதை அறிவிச்சாரா அப்படின்னு தான் இருக்கிற கேள்வி. மாணிக்கராஜா அவர்களை பொறுத்தளவில் அவரே சொல்லியிருந்தார், கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால நண்பர் டிடிவி தினகரன், கட்சியினுடைய பொறுப்பாளர் உறுப்பினர் அப்படிலாம் தாண்டி 2 பேருமே ஒரு இணைப்பிரியாத சகோதரர்கள் போல இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், அமமுக உள்ள எல்லாருக்குமே தெரியும், அரசியல் வட்டாரத்தில் எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சியிலே இருந்த ஒரு முக்கியமான சொல்லுவாங்க, அந்த கட்சியில் தளபதி போல இருந்தாருன்னு, அப்படி ஒரு முக்கியமான தளபதி, பெரிய தலைக்கட்டு மாணிக்கராஜா. உண்மையிலே ஒரு பெரிய தலைக்கட்டு, அந்த ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டு, கடம்பூரில் பெரிய தலைக்கட்டு, நமக்கு உறவினர் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சியிலையும் ஒரு பெரிய தலைக்கட்டு. அவர் போறாரு அப்படின்னாலே ஒரு 50 காரோட போவார். நம்ம கூட விமர்சனமாக சொல்லியிருந்தோம். அப்போ அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கு கொண்ட நபர். அவர் அமமுகலேருந்து விலகுவதுக்கு முக்கியம் இல்லை, விலகுவதுக்கு சொன்ன காரணம் தான் ரொம்ப முக்கியம். எந்த நோக்கத்திற்காக அமமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து விலகி விட்டது, அதனால் நாங்கள் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி. இப்போ என்னென்னா, திமுகவுக்கு போகிறதுக்கு மாணிக்கராஜா எடுத்த முடிவு இருக்குது பாருங்க, அதுதான் மிக எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு தான் எடுத்துருப்பார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் அதிமுகவில் பயணப்பட்டவர். அதிமுக இருக்கும்போது அமமுகவுடைய இவர் டிடிவி தினகருடைய நட்பு கிடைக்குது, அவர் கூட பயணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெயலலிதாவுடைய படத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க, எம்ஜிஆரோட படத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ அதுலேருந்து தலைகீழாக மாறி கலைஞர் ஸ்டாலின் அப்படின்னு அவர் மாறுறதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்காருன்னா, அந்த அளவுக்கு அவர் இந்த 8 ஆண்டு காலமாக நிறைய செலவு பண்ணார். அமமுகவுக்கு நிறைய செலவு பண்ணார், டிடிவி தினகரனுக்கு செலவு பண்ணார். இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் முழுமையாக டிடிவி கிட்டத்தட்ட ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் கோயில்பட்டியில் தோற்று போனார். அப்போ அந்தளவுக்கு அவர் செல்வாக்கு உண்ட நபராக இருந்தார், கடுமையாக உழைச்சார். அவ்வளவு நம்பிக்கையாக இருந்துட்டு இது அப்படியே தலைகீழாக மாறி இன்னொரு கட்சியை ஏற்றுறதும் எதிர்கட்சியை கோட்பாட்டை கொண்ட ஜெயலலிதா அவர்களை சிறைக்கு போவதற்கு காரணமாக இருந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஜெயலலிதா மீது வைத்த திமுகவை தேடி அவர் போகிறாருன்னா, அந்தளவுக்கு ஒரு டிடிவி தினகரனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவருடைய பேச்சிலே அது தெரியுது, நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்னென்னா, அமமுக அப்படிங்கிற கட்சி தொடங்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த அதிமுகவை உண்மையான அதிமுகவை மாற்றணும், எடப்பாடியை இந்த கட்சியிலேருந்து அப்புறப்படுத்திட்டு உண்மையான அதிமுகவை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இருந்துச்சோ அந்த அதிமுகவை கொண்டு வரணும், அதிமுகவுடைய தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும். இன்னைக்கு ஓபிஎஸ் பண்ணிட்டு இருக்க பணியை தான் அமமுகங்கிற பேரில் இவர் பண்ணார், தனியாக இருந்து பண்ணதோட கட்சி பேரில் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணார். அப்போ அந்த நோக்கத்தை நோக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான, இன்னைக்கு என்டிஏ கூட்டணின்னு சொன்னாலும் கூட அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணி தான். அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் பாஜக இருக்கு. என்டிஏ கூட்டணிங்கிறது 2014 நாடாளுமன்ற தேர்தல், அது என்டிஏ கூட்டணி, அதில் டிடிவி தினகரன் இருந்தார். திருப்பி அதுலேருந்து வெளிவந்தார், அதுலேருந்து வெளிவந்து இங்கே அதிமுக கூட்டணிக்கு போயிருக்காரு. அங்கே முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி அவர்கள் தான் நிறுத்தப்படுறாரு. அவர் தான் அந்த கூட்டணியோட தலைவர். அப்படிங்கும்போது நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணீங்களோ, யாரை எதிர்த்து 8 வருஷம் வேலை செஞ்சீங்களோ அவங்க கூட போய் நின்னீங்கன்னா அப்போ அமமுகங்கிற கட்சியே தேவையில்லையே அப்படிங்கிறதான் மாணிக்கராஜா அவர்கள கேள்வி. இதில் என்னென்னா, எல்லாருமே இந்த அமமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதிமுகவில் இருந்தவங்க தான். அதிமுகவில் ஒன்றியத்தில், அதிமுகவில் இளைஞரணியில், அதிமுகவில் தகவல் தொழில்நுட்பமா, அதிமுகவில் மாணவர் அணியா, இல்லை எம்ஜிஆர் அணி அப்படிங்கிற மாதிரி அம்மா பாசறை, அந்த மாதிரி பல்வேறு பாசறை பொறுப்பில் இருந்தவங்க தான். இவங்க தான் அமமுக தொடங்கின உடனே அங்கேருந்து விலகி இவர் கூட வராங்க. இன்னொன்று மாவட்ட செயலர் இருந்திருப்பாங்க, மாவட்ட துணை அமைப்பாளர் இருந்திருப்பாங்க. இவங்க உடனே மாவட்ட செயலர் மாறிப்பாங்க. இப்போ அதிமுக மாவட்ட செயலர் எதிர்த்து, அதிமுக ஒன்றிய செயலர் எதிர்த்து இந்த 8 வருஷம் அவங்க வேலை பார்த்துட்டாங்க. 3 தேர்தலையும் சந்திச்சாங்க, 19, 21, 24 3 தேர்தலை சந்திச்சிட்டாங்க. கவுன்சிலர் உள்ளாட்சி நகராட்சி தேர்தல்களில் நேரடியாக அதிமுக கூட களத்தில் நின்று கீழ் மட்டத்தில் வேலை பார்த்துட்டாங்க. 8 வருஷம் வேலை பார்த்துட்டு திருப்பி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வேலை பாரு அப்படின்னா, அப்போது அந்த முடிவு சுயேட்சையாக டிடிவி தினகரன் எடுத்த முடிவாக மாணிக்கராஜா அவர்கள் சொல்றாரு. இவர் மட்டும் இல்லை, இன்னும் கிட்டத்தட்ட 10 மாவட்ட செயலர்கள் விலகி பல்வேறு கட்சிகளுக்கு போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி இவர் கூடவே 3 மாவட்ட செயலர், குறிப்பாக கன்னியாகுமரி, தென்காசி வடக்கு மாவட்ட
அவர் தூத்துக்குடின்னு நினைக்கிறேன் 3 மாவட்ட செயலர்கள் வந்து விலகி அவர் கூட போயிருக்காங்க. அதிமுக கட்சியோட சேருவது என்பது அமமுகவுடைய தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறது மாணிக்கராஜ் அவர்களுடைய கருத்து. அப்போ அந்த நோக்கத்திலிருந்து விலகிருச்சு அப்படின்னு சொல்றாரு. டிடிவி தினகரனை பொறுத்தளவில் அவர் சரியான முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு சரியான விதத்தில் பாஜக அதிமுக தலைவர்கள்லாம் கூடி பேசி அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பதாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, உறுதிமொழி அடிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் பருத்தி வீரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, 300 பருத்தி வீரர்களா, 300 பருத்தி வீரர்களுக்கு 300, அது புரியவங்களுக்கு புரியும், 300 பருத்தி வீரர்களுக்கு அவருக்கு கொடுத்ததுனால விசாரணை எல்லாம் வேற வரப்போகுது. விசாரணை இல்லை, அவருக்கு அவருடைய தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவருடைய தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கும் போது அவர் போயிட்டாரு. மற்றவங்களோட தேவை நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால் மற்றவங்க தேவை நிறைவேற்றப்படாது. கட்சிக்காரங்க உழைக்கிறவங்க கட்சிக்காக உழைச்சிட்டே இருக்கணும். நீங்கள் தேர்தல் வரும்போது உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி நீங்கள் கூட்டணிக்கு போயிடுவீங்க. நாங்கள் இன்னும் உழைச்சி எங்கள் காசை போட்டு செலவு பண்ணணுமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் மாணிக்கராஜா வெளியேறியிருக்காரு. இப்போ இவரை மாதிரியே திமுகவுக்கு தான் போவார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளரும் குன்னம் தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏவுமான குன்னம் ராமச்சந்திரன், நான் அரசியலை விட்டே விளைவிக்கிறேன், என்னுடைய ஆதரவாளர்லாம் எந்த கட்சிக்கு போகணுமோ போய்க்கோங்கன்னு அழுதுகிட்டே பேட்டி கொடுத்துக்கிறாரு. இல்லை, அரசியலை விட்டு விலகிற அந்த முடிவுங்கிறது சரியான முடிவாக தெரில. நீங்கள் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு அரசியல் அமைப்பில் பயணிச்சு தான் ஆகணும். இப்போ 30-40 வருஷமாக குன்னம் ராமச்சந்திரன் வந்து அரசியலில் பயணிச்சிருக்காரு. அவருடைய கருத்தில் நமக்கு மாறுபாடு இருக்கலாம், அவருடைய கொள்கையில் மாறுபாடு இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் பயணிச்சுட்டு ஏன் இவ்வளோ நாள் உழைச்சது, இவ்வளோ நாள் வந்து அவருடைய நேரத்தை செலவு பண்ணியிருப்பார், பொருளாதாரத்தை செலவு பண்ணியிருப்பார், அவர் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கூட்டங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் அவருக்கு ஒன்று அனுபவம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை ஏன் அவர் வந்து நிறுத்து போக வைக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்குது. இன்னொன்று, அவர் எடுத்த அந்த முடிவு இருக்குது பாருங்கள், திமுகவுக்கு என்னால் போக முடியாது. ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை சட்டப்பையில் வச்சுட்டு, ஜெயலலிதா அவருடைய படத்தை வீட்டில் வச்சுட்டு நான் எந்த அடிப்படையில் கலைஞர் படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வைப்பேன்? இது என்னுடைய தன்மானத்துக்கு இழுக்கு. அதை நம்ம வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், பாராட்டுறோம். உண்மையிலே அவருக்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா அவருடைய மகள் கேட்டதாக அவர் சொல்லியிருந்தார். என் மக கேட்டாங்க, எந்த அடிப்படையிலப்பா நீ வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு வேலை செய்வ? அப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்களாம், ஜெயலலிதா வந்து நீ பெறாத பிள்ளை போல, வளர்ப்பு தாய் போல, நீ வந்து இன்னொரு தாய் போல ஜெயலலிதாவை பார்த்துட்டு நீ எப்படி வந்து அங்கே போய் நிற்ப அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவருடைய மகளும் அவங்க அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு குன்னம் ராமச்சந்திரன் பொது வாழ்க்கையிலேருந்தே விலகிறேன், வெளிப்படையாக சொல்லிட்டார். ஆமாம், பொது வாழ்க்கையிலேருந்தே விலகிறேன், பொது வாழ்க்கைக்கு அவர் வரணும், அவருக்கு ஏற்ற அவருக்கு பிடித்த எந்த அரசியல் கட்சி சரியாக இருக்குமோ அது வரணும். ஆனால் அதை விட்டுட்டு மொத்தமாக விலகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது தவறான பார்வை. அடுத்ததா இன்றைய தினம் வந்து என்டிஏ கூட்டணியோட மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று சென்னையில் நடக்குது. பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்காக பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலையும் சென்னை சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த நேரம் மணி 1:50 இந்நேரம் வந்து பிரதமர் இறங்கியிருப்பார். பல அதிரடிகள் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் எடப்பாடியை அரசியலை விட்டு அகற்றுவதே என்னுடைய நோக்கம்னு சொன்னால் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி, அதே மாதிரி பாமக 2ஆ உடஞ்சி நிற்கிற நேரத்தில் அன்புமணி அவர்களோட படத்தை போட்டு பின்னணியில் மாம்பழம் படத்தையும் போட்டு அங்கே பதாகி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காட்சிகளோட இந்த பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு. அது மாதிரி இவருக்கு நம்ம ஐயா ஜிகே வாசனுக்கு சைக்கிள் சின்னத்தை போட்டு வச்சிருக்காங்க. அவங்களே ஒதுக்கிட்டாங்க சின்னத்தை. அவங்க கட்டுப்பாட்டத்தில் அந்த கடை இருக்கு, பிரான்ச் ஆபீஸ். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் என் சின்னத்தில் நிற்க போறேன். அந்த கடை வந்து தேர்தல் ஆணையங்கிற கடை அவங்க கட்டுப்பாட்டத்தில் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோடைய பிரான்ச் ஆபீஸ் தான் தேர்தல் ஆணையம். அதனால அவங்களுக்கு தெரியும் யாருக்கு எந்த சின்னத்தை கொடுக்குறாங்கிற முடிவு பண்ணி, உங்களுக்கு சைக்கிள், உங்களுக்கு மாம்பழத்துக்கு வழக்கு போட்டு வச்சிருக்காரு ஐயா. நான் தான் ஐயா ஒரிஜினல் மாம்பழம், இந்த விதை நான் போட்டது, இன்னைக்கு நீ சாப்பிடுவ, நாளைக்கு ஒரு பிள்ளை சாப்பிடுவோம், ஆனால் விதை நான் போட்டதுன்னு சொல்லி அவர் விதை ஒரிஜினல் ஓனர் அங்கே இருக்காப்புல. இதனால மாம்பழத்தை தூக்கி இவருக்கு கொடுத்துட்டாங்க. தேர்தல் வந்து விட்டால் இது போல பல ட்ராமாக்கள் தமிழ்நாட்டில் நடைபெறும். அப்படி ஒரு ட்ராமாவை தான் மோடி அவர்கள் தலைமையில் வந்து இன்னைக்கு வந்து நிகழ்த்த இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 1000 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை எந்த பிரச்சனைக்கும் வந்து மோடி அவர்கள் வந்து நேரடியாக வர முடியாது. அவரும் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தானே. ஆமாம். என்னைக்காவது கஜா புயல், வர்தா புயல், மிக்ஜாம் புயல், ஒக்கி புயல், தானே புயல், இந்த புயல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டோம்ல, என்னைக்காவது மோடி வந்திருக்காரா? ராமேஸ்வரத்தில் தீர்த்தத்தை எடுத்து குளிக்க வந்தார். திருவரங்கத்தில் வந்து அரங்கநாதரை பார்க்க வந்தார். சத்குரு ஜக்கி வாசுதேவா பார்க்க வந்தார். அது மாதிரி 24 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதிப்புகளுக்கோ பிரச்சனைகளுக்கோ அவர் வந்ததும் கிடையாது, குரல் கொடுத்ததும் கிடையாது. தொடர்ச்சியாக இந்தியா வந்து அதிகபட்சமாக பாதுகாப்புத்துறைக்கு இராணுவத்துக்கு நிதியை ஒதுக்குது. இவ்வளவு பெரிய இராணுவம், உலகத்தினுடைய 4வது பெரிய இராணுவம்னு சொல்லப்படுது. நீர்மூழ்கி கப்பல்களை வைத்திருக்கிறது.
மிகப்பெரிய கப்பல்களை வைத்திருக்கிறது. அதே போல் விமானப்படையும் மிகச்சிறந்த விமானப்படையை வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ரேடாரை விட்டு இங்கிருந்து அடித்து பாகிஸ்தானுக்குள்ளே ரேடாரை விட்டு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிற நாடு நித்தம் மீனவர்கள் இலங்கை இராணுவத்தில் கைது செய்யப்படுறாங்க, மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, வலைகள் அறுக்கப்படுது, மீனவருடைய படகுகள் உடைக்கப்படுது, படகை பிடிச்சு கொண்டு போய் அங்கே வச்சு மொத்தமாக சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளவு கொடுமை நடக்குது. இது வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மார்ச் மாதம் கச்சத்தீவு குறித்து ஐயா மோடி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டார். இப்போ 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் கச்சத்தீவு மீட்டிருக்க முடியுமா முடியாதா? முடியும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பேசின ஐயா மோடி இந்த 2 வருஷத்துல பேசவே இல்லை. இன்னைக்கு பாருங்க பேசுவார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான இஷ்யூஸ் பற்றி பேசுவார். தமிழ் வணக்கம் சென்னை, வணக்கம் தமிழ்நாடு, தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, நான் தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுதோ எல்லாம் பேசுவார். நம்ம ஒரு இந்த வட்டி கொடுக்குற சேட்டு மாதிரி பேசிட்டு இருப்பாப்ல. ஆனால் ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர் இருந்தால் 3 மாசத்துல தமிழ் கற்றுக்கலாம். 10 வருஷமா தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்குங்கிறாரு. ஆனால் தமிழ் பிடிக்கும், ஆனால் தமிழ் கற்றுக்க மாட்டார். அது இல்லை, அது இப்போ நமிதா தான் ஒரு 15 வருஷமா தமிழில் நடிக்கிறாங்க. தமிழ் அழகாக பேசிட முடியுமா? உடனே பேசுகிறாங்கல்ல, உனக்கு மச்சான்ஸ்ன்னு பேசத்தானே செய்கிறாங்க. அந்த மாதிரி பேசணும்னு நினச்சா பேசலாம், விருப்பம் இருந்தால் கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை இருந்துச்சு, நீங்கள் ஹிந்தி கற்றுக்குறீங்க. அன்னைக்கு கூட வந்து ஹிந்திக்காரனை பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். உங்களுக்கு தேவை இருக்கும்போது கற்றுக்குறீங்க. மும்பைக்கு போகிறீங்க, வேலை இருக்குது, ஏதோ நிறுவனங்களை பேசுகிறவங்களுக்காக நீங்கள் கற்றுக்குறீங்க. அதுபோல் ஒரு தேவை இருக்கும்போது ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கான அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அவருக்கு வந்து எந்த தேவையும் இல்லை. ஒரே ஒரு தேவை இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற தேவை தான். அதனால் இன்றைக்கி மட்டும் தமிழில் பேசிட்டு வணக்கம் சொல்லுவார், ஒரு 2 வார்த்தை சொல்லுவார், ஒரு திருக்குறள் கண்டிப்பாக சொல்லுவார். கண்டிப்பாக இருக்கும், கம்பல்சரி இருக்கும் ஒரு திருக்குறள். அது சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பாப்புல. இல்லை புதுசாக ஏதாவது சங்க இலக்கியங்கள்லேருந்து ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விடுவாப்புல. போட்டு விட்டுட்டு கூட்டணி கட்சி தலைவர்களாக பேசிட்டு திமுக பேசிட்டு கலைஞ்சு போயிட்டே இருப்பார். நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, இந்த தேர்தலுக்கு இது ஒரு ஆர்கானிக்கான இயற்கையான கூட்டணியா? வர வைக்கப்பட்டிருக்காங்க. எதையோ கொடுத்து இல்லை எதையோ எடுத்து, எதையோ கொடுத்து இல்லை எதையோ எடுத்து, ஒன்று கொடுக்கணும், இல்லை உடனே எடுத்துருவேன், 2 சொன்னோம். எடுத்துருவேன்னு சொன்னால் வருவாங்க, இல்லை கொடுத்துருவேன்னு சொன்னால் வருவாங்க. 2க்காக வந்துருக்காங்க. அப்போ இது சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் பார்க்கப்படுது. திமுகவும் அப்படி தான், அதுவும் சந்தர்ப்பவாத கூட்டணி தான். அங்கேயும் நோட்டு சீட்டு, இங்கேயும் நோட்டு சீட்டுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ இந்த மாதிரி தேர்தல் கூட்டணி இந்த மாதிரியான கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் அவங்க வந்து இங்கிட்டு நிற்க போகிறோமா அங்கிட்டு நிற்க போகிறோமான்னு பதட்டத்திலேயே ஓடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை தேர்தல் பரப்புரையை சமூக வலைதளங்களில் தீவிரப்படுத்திய சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் போயிட்டு இருக்கு. பல வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்கலாம்? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு கட்சிக்கு 300 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. நான் எந்த கட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு கட்சிக்கு 300 கோடி ரூபா, 8 சீட்டு. இன்னொரு கட்சிக்கு மத்திய அமைச்சர் பதவி தரணும், டிமாண்ட் வச்சது. மத்திய அமைச்சர் பதவி தரணும். அந்த கட்சியோட தலைவர் நல்ல மனுஷன், இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க. மத்திய அமைச்சர் பதவி தரணும். இல்லைன்னா மத்திய அமைச்சர் பதவி வச்சு என்ன சம்பாதிக்கிறாரோ 5 ஆண்டுகளில் அதை நீங்கள் தரணும். ராஜ்யசபா எம்பி தரணும் என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி டிமாண்டு. அதுக்கு தான் அந்த மாநாடெல்லாம் போட்டு பிரம்மாண்டத்தை காட்டுறது, தரணும். இது தரலன்னா இங்கே, அதாவது நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறீங்க, பூர்வீகாவில் போய் விசாரிக்கிறீங்க, ஹெட்செட் ஃப்ரீயா, டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயா தெரியா, பேக் கவர் தெரியா, பூர்வீகா, சென்னை மொபைல்ஸு, அப்புறம் வந்து சங்கீதா, 3 கழிஞ்சு எவன் டெம்பர் கிளாஸ், எவன் பேக் கவர், எவன் ஹெட்செட் ஃப்ரீயாக தரான், 3 எவன் தரான். இல்லை சார் எங்களுக்கு ஹெட்செட்டாக ஆஃபர் பண்ண முடியாது சார், பட் வந்து கார்டு டிஸ்கவுண்ட் 5% பண்ணி தரேன் சார்மா. ஒருத்தர் சார் ஹெட்செட் ஃப்ரீயாக கொடுத்துறோம், 10,000 இந்த பிளாட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம்மா. எதில் பெஸ்ட்டு ஆஃபர் இருக்கோ அதில் போய்ட்டு யார் 5% கார்டு டிஸ்கவுண்ட்டு, பிளாட் 10% ஆஃபரு, ஹெட்செட் ஃப்ரீ, பேக் கவர் ஃப்ரீ, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேர் டெம்பர் கிளாஸ் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அவன்கிட்ட போய் நீங்கள் வாங்குவீங்க இல்லையா? அது மாதிரி இங்கே என்ன சீட்டு நோட்டு, எம்எல்ஏ சீட்டு நோட்டுங்க, அது கன்ஃபார்முங்க. இல்லை எம்எல்ஏ சீட்டு நோட்டு ராஜ்யசபா கன்ஃபார்ம். எம்எல்ஏ சீட்டு நோட்டு மத்திய அமைச்சர், இப்படி பேசுறது. இப்படி இன்னொன்று ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இவன்கிட்ட போய் ஓரமாக போய் நீ தொங்கு அப்படின்ட்டு இந்த 2ல் 1 பேசிட்டு முடிவெடுத்துறது. இப்படி டீல் பேசி ஒரு கட்சி போகுது. இப்போ 300 கோடி பேக்கேஜில் ஒரு கட்சி, மத்திய அமைச்சர் பதவி தருவியா, என் தம்பிக்கு எம்பி சீட் தருவியா, என் மகனை எம்எல்ஏ வாக்கி அமைச்சராக்குவியா, அது ஒரு கட்சி. இதுக்கு மத்தியில் 8.2 விழுக்காடு வாக்கு வங்கி, இவங்கெல்லாம் ஒன்று கூட கிடையாது. ஒரு கட்சி நினைச்சா 1000 கோடி, துணை முதலமைச்சர் பதவி, 50 சீட்டு, அதிகாரம் வரும்போது உங்களுக்கு வந்து உங்கள் கட்சிக்காரங்களுக்கும் அமைச்சர் பதவியில் இடம் கொடுத்துருவோம். இப்படி டீல் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம்
நீங்கள் வந்தால் போதும், உங்களுக்கு தான மரியாதை கொடுத்து என்னென்ன பண்ணணுமோ, கம்யூனிஸ்டுக்கெலாம் பண்ணுறோம் உங்களுக்கு பண்ண மாட்டோமா அப்படிங்கிற டிமாண்டுகள் ஒரு பக்கம். இப்படி இதுக்கு மத்தியில் நான் தனிச்சு தான் நிற்பேன், என் மக்கள்கிட்ட நான் 2010 கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன். இந்த தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட நான் ஊழலை ஒழிக்கணும், எவங்க கூட சேர்ந்து ஒழிக்கிறது? நாம் தமிழ் கட்சி தனிச்சு நின்று ஓட்ட பிரிச்சிரும் தனிச்சு நின்று என்ன செய்ய போறீங்கன்றாங்க. தனிச்சு நிற்க விரும்பல, கூட்டணி அமைக்க நாம் தமிழ் விரும்புது. ஊழலை ஒழிக்கணும், எவன் கூட சேர்றது? ஆத்துமல் கொள்ளையை தடுக்கணும், யார் கூட சேர்றது? கனிமூல கொள்ளையை தடுக்கணும், யார் கூட சேர்றது? ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மை நிர்வாகத்தை கட்டமைக்கணும், யார் கூட சேர்றது? 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறான். இந்த கடனை அடைத்து தமிழ்நாட்டை தன்னிகர் மாநிலமாக, கடன் இல்லாத மாநிலமாக மாற்றணும், எவன் கூட சேர்றது? கச்சத்தீவை மீட்கணும், யார் கூட சேர்றது? 12 கூட கேட்டேன், கூட்டணிக்கெல்லாம் கூப்பிட்றாங்களே, ஆமாம் கூப்பிட்றாங்க, ஒரு டிமாண்டை வைக்கலாம்னே அப்படின்னு. என்னடா டிமாண்ட் அப்படின்னாரு. தனித்தமிழில் தான் ஒரே தீர்வு அப்படிங்கிறத அறிவிக்கணும், ஐநாவோட அவையில் வலியுறுத்தி தனித்தமிழத்துக்கான பொது வாக்கெடுப்பை நடத்தணும், கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், காவிரிக்கான பிரச்சனையை தீர்த்து வச்சிடணும், முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்த்து வச்சிடணும். வச்சுட்டா கட்சியே தேவையில்லைன்றது. இது யார் சொல்றாங்களோ அவங்க சேருவோம். இது பிஜேபி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தமிழில் தான் சோசியலிச குடியரசு ஒரே தீர்வு. மோடி சொல்வாரா? அப்படி சொன்னா நம்ம அடுத்த இதை யோசிக்கலாம். எவனும் சொல்ல மாட்டா, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு இலக்கு வச்சிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் மாற்றம் நிகழ்ந்து, இந்திய அரசியல் மாற்றம் நிகழ்ந்து, தனித்தமிழில் தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்றதுக்கு இந்திய அரசியல் ஒரு மாற்றம் நிகழணும். இந்திய அரசியல் மாற்றம் நிகழணும்னா தமிழ்நாட்டில் அதுக்கான ஒரு தலைமை உருவாகணும் அப்படிங்கிற கனவோடு நாம் தமிழ் கட்சி அரசியலை முன்னகர்த்துது. கச்சத்தீவை மீட்டு எடுக்கணும் மொத்தமா இலங்கையிலிருந்து. அது எங்களுடைய சொந்த சொத்து, ராமநாதபுர சேதுபதி மன்னருடைய சொத்து. உலகத்திலே அதிக மீன்வளம் கொண்ட பகுதி கச்சத்தீவு. அதை மீட்டெடுக்க நாம் தமிழ் பாடு. இப்போ யார் கூட போய் சேருது? தூக்கி கொடுத்த ஒரு கட்சி, வேடிக்கை பார்த்த ஒரு கட்சி, இப்போ நாடகம் ஆடுறது ஒரு கட்சி. அப்போ யார் கூட போய் சேருது அப்படிங்கிற கேள்வியை நான் சீமா அனுப்புறாரு. அப்போ இவங்க யார் கூடயும் சேராம 234 தொகுதியிலும் தனித்து வேட்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதியில் தான் ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்கு. மற்றபடி எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. 7ஆம் தேதி வேட்பாளரை சந்திக்கிறாரு, பிப்ரவரி 21 வேட்பாளர் அறிவிக்கிறாரு. இந்திய அரசியலில் இப்படி ஒரு வேட்பாளர் அறிவிப்பு நடந்துக்க வாய்ப்பே கிடையாது. 100 இளைஞர்கள், 117 ஆண்கள், 117 பெண்கள், புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகம் நிப்பாட்டுவாங்க. ஆனால் பிரதித்துவ அடிப்படையில் மறவர்களுக்கு, கல்லர்களுக்கு, அகமுடையாருக்கு, நாடாருக்கு, கோணாருக்கு, தேவேந்திரருக்கு, வன்னியருக்கு, பறையருக்கு, பெரும்பான்மை சமூகம் எதாவது கொடுத்துருக்காங்க. கவுண்டர்களுக்கு, முத்திரையருக்கு, முதலியாருக்கு கொடுத்துருக்காங்க, வெள்ளாளருக்கு. புறக்கணிக்கப்பட்ட நாவிதர், பண்டாரம், குயவர், ஆசாரி, செட்டியார், இப்படி எல்லா புறக்கணிக்கப்பட்ட, அதாவது மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய சமூகங்களை வந்து முன்னிறுத்தி இந்த தேர்தலில் சீமான் சீட்டு வழங்குறாரு. அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு இப்படி சீட்டு வழங்குறாரு. ஆணுக்கு பாதி, பெண்களுக்கு சரிக்கு சமமாக, ஆணுக்கு பாதி இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் மட்டும் இல்லை, பாதிக்கு பாதி, இப்படி ஒரு வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிடுறாரு. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து அந்த வேட்பாளர் பட்டியலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வேட்பாளர் பட்டியலுடைய இளைஞர்களுடைய பட்டப்படிப்பெல்லாம் பார்த்தா இவ்வளவு ஆர்வம் கொண்ட ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் கடத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரிய வரும். அப்படி ஒரு மாநாட்டை நடத்திட்டு பண்றாங்க. அந்த மாநாட்டுக்கான பரப்புரை வந்து உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு சின்னம் கிடைச்ச உடனே மக்களை இரிட்டேட் பண்ணுற கட்சிகள், சின்னத்தை வச்சு ஏதோ மக்களை, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில், பொது வழியில் கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு கட்சி மத்தியில் மாநாட்டு அழைப்பையே அவரவர் சமூக வலைதளங்களில் வந்து ஒரு சமூக வலைதள பிரச்சாரம் போல முன்னெடுக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியுடைய இணையதள பாசறை ஐடி விங்கும் சரி. அதில் கோயம்புத்தூரில் வந்து தம்பி பேரறிவாளன் வந்து ஒரு அழைப்பு மாதிரி, ஒரு 2 பசங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அழைப்பு, காணொலி போடுறது. அப்புறம் ஒருத்தர் வந்து மெக்கானிக்ஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு முதலாளிகிட்ட வந்து விடுமுறை கேட்குறாரு. எதுக்கு விடுமுறை? இன்னும் பிறகு 21 வந்து மாநாட்டுக்கு போனோம் அப்படின்னு, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற மாதிரி. அப்படி சின்ன சின்ன அளவில் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜியை மற்ற கட்சிகளெல்லாம் எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்கிற கட்சிகளை வந்து கேவலப்படுத்த பயன்படுத்துது. தாவேக்கா எடுத்துக்கோங்கன்னா, இந்த ஏஐ ஜெமினி ஆப்பை எதுக்கு பயன்படுத்துகிறான்னா நம்மளை திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறான். நம்ம புகைப்படத்தை வச்சு அதை ஆபாசமாக சித்தரித்து பரப்புகிறான். சீமானை ஆபாசமாக சித்தரித்து பரப்புகிறான். ஆனால் நாம் தமிழ் கட்சி இதை, அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கூட ஒரு மக்களுடைய சேவைக்காக, மக்கள் படுற கஷ்டங்களை வந்து எப்படி மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, ஒரு விவசாயி எப்படி கஷ்டப்படுறாரு, ஒரு தூய்மை பணியாளர் எப்படி என்ன கஷ்டப்படுறாரு, ஒரு மீனவர் என்ன கஷ்டப்படுறாரு, இந்த கஷ்டத்தை நாம் தமிழ் கட்சி எப்படி தீர்க்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்துகிற ஒரே ஒரு ஐடி விங்னா அது நாம் தமிழ் கட்சியோட ஐடி விங் மட்டும்தான். சரியாக அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பரப்புரை முன்னெடுத்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், கோடி கோடியாக கொட்டி
இன்னைக்கு வந்து வார் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. யார் டிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஐடிவிக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, பேச வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி எதுவுமே கிடையாது. திரள் நிதி மக்களுடைய மக்கள் அன்போடு கொடுக்கக்கூடிய அந்த நிதியில் மட்டும்தான் நாம் தமிழ் கட்சியினுடைய எல்லா செயல்பாடுமே நடக்குது. அந்த செயல்பாட்டில் வரக்கூடிய நிதியை வைத்துக்கொண்டு அவரவர் தன் ஆர்வத்தில் யாருமே வந்து இப்போ நீங்கள் பேரறிவாளர் வீடியோ போட்டார் இல்லை மற்றவர்கள் காணொலி போடுறாங்க அப்படின்னா யாருக்குமே வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பணம் கொடுக்காது. மற்ற ஐடிவிங்க பொறுத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டோன்னா அவனுக்கு காசு கிடைக்கும். ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த விதமான கட்சி தலைமை சொல்லாது. கட்சி அறிக்கை கொடுக்கும், இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அதை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவரவர் ஆர்வத்தில் சமூக வலைதளத்தை பாருங்கள். நீங்கள் மற்ற திமுக, தவேக, பாஜக, காங்கிரஸ், அதிமுக இதோடைய செயல்பாட்டையும் பாருங்கள், நாம் தமிழுடைய செயல்பாட்டையும் பாருங்கள். அவங்க எப்படி முன்னெடுத்துறாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு மாற்றத்துக்கான அரசு இருக்க முடியும். அந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அதை முன்னிறுத்தி சமூக வலைதளங்கள் முழுக்க நாம் தமிழ் கட்சி வந்து ஆக்கிரமிச்சு நிற்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஆண்டுட்டு இருக்கிற கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சி எல்லாருமே வந்து இந்த தேர்தல் நோட்டு சீட்டில் இப்படி பிஸியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இங்கே ஒரு பக்கம் சென்னையில் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு போராட்டம்னு நம்மளால் எடுத்து சொல்லிட முடியாது, வரிசையான போராட்டங்கள் இருக்குது. அதில் முதல்ல பார்த்தோம்னா கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டம். கிட்டத்தட்ட 4000 பேர் போராடிட்டு இருக்காங்க. 5 லட்சம் இந்த கறிக்கோழி விவசாயிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. இல்லை, நீண்ட காலமாக அந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு கோழி பண்ணை வச்சுக்கிற ஒரு முதலாளி எல்லா கோழியும் அவர் வளர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த கோழி குஞ்சுகளை வந்து கொண்டு போய் கொடுத்துட்றாங்க, அதுக்கான உணவுகளையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இவங்க தங்களுடைய தோட்டங்களில் அவங்க டென்ட்டு போட்டு இந்த கோழிகளை வந்து வளர்க்குறாங்க. வளர்த்து 45வது நாளில் அந்த கோழிகளை கொடுத்துடணும், நம்ம வளர்த்து கொடுக்கணும். ஒருவேளை அந்த பண்ணையில் இறந்து போச்சுன்னா இந்த வளர்க்குறது தான் பொறுப்பு. அதுக்கு நஷ்டம் அவங்களுக்கு தான், லாபம் முழுக்க உங்களுக்கு. அப்போ இந்த வளர்த்து கொடுப்பதுக்கு இது வரைக்கும் 6 ரூபா 50 காசு இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதை 20 ரூபாயா உயர்த்துங்க. இது பல வருஷமாக கொடுக்கப்படுது. இன்னைக்கு வந்து தண்ணீர் தேவைப்படும், அதுக்கு அதை முழுசாக பராமரிக்கணும், அதுக்கு வந்து ஆட்கள் வைக்கணும், வேறு யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது, மற்ற நாய்க்கு வந்து பிடிச்சிடக்கூடாது, நெருங்கி ஆமாம் மற்ற மின்சார செலவு இருக்குது, பல்வேறு செலவுகள் இருக்குது. இந்த அடிப்படை செலவுகள்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு 20 ரூபா கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு கோழி விலை எங்கேயோ போயிடுச்சு. முன்னாடி 60 ரூபா 70 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 150 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் அதில் அதிக லாபம் அடைகிறீங்க. எங்ககிட்ட இருந்து 6 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் விற்கிறீங்க. அப்படிங்கும்போது 20 ரூபா கொடுங்க அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கோரிக்கை. இந்த கோரிக்கையை வச்சு சென்னையில் வந்து போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாட்களில் போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வைக்கும் இந்த போராட்டம் சென்றிருக்கிறது. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது வந்து அவர் எடுத்து கொடுக்க போகிறது இல்லை. நான் கூட்டு முதலாளிகளை 4 பேரை பேசி அந்த முதலாளிகளுடைய சங்க தலைவர்களை கூட்டு பேசி கொடுங்கப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதை செய்வதற்கு இங்கே சரியான ஒரு தலைமை இல்லை அப்படிங்கிறதா மிகப்பெரிய வேதனை. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு வரிசையான போராட்டங்கள் இருக்குது. சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். பணி நிரந்தரம் கோரி சென்னை சேப்பாக்கம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் அவங்க வந்து நேற்று கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. அடுத்து சம வேலைக்கு சம ஊதியம்னு தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை எழும்பூர் பகுதியில் ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள் அவங்க பணி நிரந்தரம் வேணும்னு டிபி அலுவலகம் முன்னாடி போராடிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகை இதை வந்து வழங்க கோரி இன்னைக்கு 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியான போராட்டம் சென்னை முழுக்க. இதில் என்னன்னா திமுக காரங்களும் திமுகவுடைய தலைவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ வேற போராட விட்டுருக்காருல்ல ஜனநாயக தலைவர் எங்க ஸ்டாலின், போராட விட்டது இவ்வளோ வேற போராட விட்டுருக்காருல்ல, இதே வந்து வேற கட்சி ஆட்சியா இருந்தா இந்த போராட்டத்தை நசுக்கியிருப்பாங்க. போராடுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காரு. சட்டசபையில் சொன்னார்ல 1 லட்சம் போராட்டங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், 1 லட்சம் பேரை போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துக்கொண்டாரு. அதாவது 1 லட்சம் பேர் போராடிருக்காங்கன்னா 1 லட்சம் பிரச்சனை இருக்கு. அந்த ஒரு 3 இதில் சொல்லுவாங்க, இந்த தமிழில் வந்து வஞ்சக புகழ்ச்சி அணின்னு ஒரு அணி உண்டு, தற்குறி பெற்ற அணி மாதிரியே வஞ்சக புகழ்ச்சி அணின்னு ஒரு அணி உண்டு. அது என்னன்னா மன்னரை பார்த்து, மன்னா எதிர் நாட்டு மன்னனுடைய வாள் ரத்த கரையா இருக்கு மன்னா, உங்களுக்கு தான் சுத்தமாக வச்சிருக்கீங்க, சுத்தமாக வச்சிருக்கீங்க, அப்படியே பல பலன் இருக்குமாண்ணா, எடுத்து போட்டால் 2 பொழந்துரும் போல இருக்க, அந்த அளவுக்கு பல பலன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவன் சண்டைக்கு போறான், அவன் சண்டைக்கே போல. இவன் வந்து புலிகேசி மன்னன், வாசலில் 8 புள்ளி கூட தான் போடுவார்களா, 16 புள்ளி கூட போட மாட்டார்களா, என் வாளுக்கு இரையாக போறார் அப்படின்னு பேசுற மன்னன். அது மாதிரி ஒரு மாநிலத்தில் போராட்டமே இல்லைன்னா அந்த மாநிலம் அமைதி பூங்காவா இருக்கு. ஏன்னா அந்த நாட்டினுடைய தலைவன், அந்த முதலமைச்சர் அந்த மக்கள் பிரச்சனையில தீர்த்துறான், குறிப்பறிந்து சேவை செய்யறான், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் போல அவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். 1 லட்சம் போராட்டம் நடந்திருக்குன்னா அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல போராட அனுமதி கொடுத்துருக்கல,
என்ன ஏன்டா அடிச்சேன் அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு மருந்து போட்டல. போராடுற உரிமையை கொடுத்துட்டாங்க. போராட உரிமையை கொடுத்தாங்க. அப்படித்தான் மருத்துவ பணியாளர்கள் இருக்காங்க பாருங்க. இவங்க யாருன்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ரிசப்ஷனிஸ்டா இருப்பாங்க, அந்த அசிஸ்டன்ட் ஒர்க்கர், கம்பவுண்டரா இருப்பாங்க. அப்புறம் ஒரு நோயாளியை இன்னொரு அறைக்கு மாற்றக்கூடிய பணிகள் ஈடுபடுவாங்க. ஆம்புலன்ஸ் உடைய அசிஸ்டண்டா இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர்களுடைய அசிஸ்டண்டா இருப்பாங்க. கம்பவுண்டர் என்று அழைக்கப்படுவாங்க. இவங்க 10 ஆண்டுகள் பணி செஞ்சாலே இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுப்போம் என்பது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. திமுக தேர்தல் வாக்குறுதியா ஸ்டாலின் அவர்கள் இணையத்தில் தொலைக்காட்சியில் வாசிக்கும் போதே தமிழ்நாடு முழுக்க அரசு பணியில் கூடிய அரசு பணியில் அனைவருக்கும் 10 ஆண்டுகள் இருந்தா அதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம்னு சொல்றாரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் அவங்க போராடுறாங்க. அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபையில் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி ஏவா வேலு வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனையில் கூடிய மருத்துவ பணியாளர்கள் வந்து நீண்ட காலமாக இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு சொல்லும்போது அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் வந்து சொல்றாரு, 5 ஆண்டுகள் இருந்தாலே வந்து உறுதிப்படுத்தணும், கிரைட்டீரியா அடிப்படையில் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னும் கூடுதல் 2 நாட்களில் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே 13 வருஷமா இருக்காங்க. அதிமுக வந்து வாக்குறுதியை கொடுத்துருக்கு. அன்னைக்கு சட்டசபையில் ஏவாவேலு கேள்வி கேட்டாரு, இன்னைக்கு அவர் கேள்வி கேட்க மாட்டாரு. அதுக்கப்புறம் திமுகவும் கொடுத்துருக்கு. அதிமுக திமுக 2 கட்சியும் கொடுத்துச்சு. நாங்கள் 13 வருஷமா இருக்கிறோம். 13 வருஷமா இருந்தும் இன்னைக்கும் நாங்கள் வந்து ஒப்பந்த ஊழியராகவே இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அரசு வேலை கொடுங்கன்னு சொல்லி 4 நாளாக போராடுறாங்க. ஒரு நாள் சேப்பாக்கத்தில், இன்னொரு நாள் வந்து மெரினா கடற்கரை பக்கம் போராடுறது. சாயந்தரம் கொண்டு போய் இவங்க மொத்த வரைக்கும் கைது பண்ணி கிளாம்பாக்கத்தில் கொண்டு விட்டுறது. ஊருக்கு போங்கடா, ஊருக்கு வெளியில, நம்ம ஊருக்கு போங்கடா நீங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுது. திருப்பி அவங்க காலையில் குளிச்சு கிளப்பி கிளம்பி திருப்பி வந்து இங்கே வந்துடுறாங்க. திருப்பி கொண்டு போய் அங்கே விட்டுறது. திருப்பி வர்றாங்க. 4 நாளாக இப்படி கிளாம்பாக்கத்திற்கும் சென்னை மெரினா கடற்கரைக்கும் அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பெண்கள். எத்தனை நோயாளிகள் அவங்க காப்பாற்றிருப்பாங்க, எத்தனை நோயாளிகளுக்கு பிழைக்க வச்சிருப்பாங்க, எத்தனை நோயாளிகள் கேன்சர் நோயாளிகளை, பிரசவ வலியோடு வந்த தாய்மார்களை எத்தனை பேரை காப்பாற்றிருப்பாங்க. எல்லாரையும் தெருவில் 4 நாள் போட்டிருக்கிறது. ஏன் சுகாதாரத்துறை அமைச்சர் இதை கூட்டி பேச மாட்டாரா? அதெல்லாம் தாண்டி செவிலியர்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க. தூக்கி அப்படியே கொண்டு அவங்களையும் அதே மாதிரி கிளாம்பாக்கம் தான். ஆசிரியர் பெருமக்கள் அதே போல கிளாம்பாக்கம் கட்டினது பேருந்தில் பயணிக்கவா, இந்த போராட்டங்கள் கொண்டு தூக்கி விட்டு போடவா? அரசுக்கே தெரியுது கிளாம்பாக்கம் ரொம்ப தூரத்தில் இருக்கு, அங்கே கொண்டு போய் விட்டா திருப்பி வர முடியாது. ஆனால் இங்கே நம்ம சொன்னாங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்குன்னு, ரியல் எஸ்டேட்கார மாதிரி சென்னைக்கு மிக அருகில் குடுகுடுன்னு காத்து வரும், சன்னில் திறந்தா தண்ணி வரும். நாங்க எல்லாரையும் கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் விடுறதே அவங்க ஒரு வேலையா வச்சிருக்கானுங்க. ஏன் விழுப்புரத்தை கொண்டு விட்டுவாங்களே, அடுத்த பேருந்து நிலையம் அங்கே கூட கட்டிடுவாங்க. அதுதான் இல்லை, அவங்க கேட்பது நியாயமான கோரிக்கை. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க. 13 ஆண்டுகளாக பணி செய்கிறோம், எங்களுக்கு அரசு வேலை கொடுங்க. டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் அரசு வேலை கொடுங்க. ஸ்பெஷல் சைல்டு அவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்க வந்து ஊதியம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது ஒன்றும் வந்து கொடுக்க முடியாத ஒன்றும் கிடையாது. ஒரு அரசு நினைச்சா ஒரே கையெழுத்து கேட்டா பணம் இல்லைன்ற, நிதி இல்லைங்கிறத எல்லாத்துக்கும் நிதி இல்லை அப்படின்னா நீங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்க அப்படி நிதி வந்துச்சு, அடுத்த மாசம் 2000 ரூபாய் கொடுக்க திட்டமிட்டீங்களா, அது எப்படி நிதி வந்துச்சு? மகளிர் உரிமை தொகைக்கு நிதி இருக்கு, மாணவருக்கு நிதி இருக்கு, லேப்டாப் வழங்க நிதி இருக்கு, இதுக்கு மட்டும் நிதி இல்லையா? ஏன் கலைஞருக்கு சமாதி கட்டினீங்களே அதுக்கு நிதி இருந்துச்சு உங்கள்கிட்ட, கோட்டம் கட்டினீங்க, நூலகம் கட்டினீங்க, ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டினீங்க, அதுக்கெல்லாம் நிதி இருக்கு. இவங்களுக்கு வந்து பெரும் பெரும் நிகழ்ச்சிகளை போட்டு இவங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அரசுடைய செலவில் ஊர் முழுக்க வந்து விளம்பரம். ஒரு அம்மா வந்து 2000 நோட்டை எண்ணி பார்த்துட்டு இருக்க மாதிரி, ஒரு அம்மா வந்து மகிழ்ச்சியாக வந்து இந்த கரும்பை வாங்கிட்டு போகிற மாதிரி, இதெல்லாம் புகைப்படம் போட்டு அங்கங்கே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களுக்கான விளம்பரங்கள் இருக்குது இந்த மெட்ரோ அந்த தூணில். இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயா ஸ்டாலினோட விளம்பரம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். பழனி கோயிலுக்கு போகிறேன், படி ஏற முடியாமல் மேலே ஏறி முருகான்னு எட்டி பார்த்தோம்னா அங்கே அறநிலையத்துறை சார்பாக பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கிறார். இது இந்த இதுவா ட்ரோன் நாங்கள் இது விட்டோம். நான் முருகாண்டு போனேன், இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஏறி வந்தேன். அந்த அளவுக்கு தான் முருகன் பார்த்துக்குவாரு. அந்த இது விட்டுருப்பாங்களே ரோப் கார் படத்தை போட்டு அவர் படம் தான். ஆமா, ரோப் காரை போட்டு அந்த இது மாதிரி இந்த மாதிரி விளம்பரம் பண்ண காசு இருக்குல்ல, நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணிருந்தீங்கன்னா விளம்பரமே பண்ண தேவையில்ல. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி மாநாடு போட போறாங்க. நீங்க விளம்பரம் பண்றது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்லாம் நீங்க மாநாடே போட தேவையில்லை. மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா, இந்த ஆசிரியர் பெருமக்களை வேலை கொடுத்துருந்தா அவங்களே வெளில வச்சிருவாங்க, அவங்களே உங்களை வந்து தொடர வச்சிருவாங்க, தமிழ்நாடு வெளில வச்சிருவாங்க.
அப்போ நீங்கள் வந்து ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு செலவு பண்ணி விளம்பரப்படுத்துவதற்கு நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா இது எதுவுமே செய்ய தேவையில்லையே, நிரந்தர முதலமைச்சராக இருக்கலாமே. அது எனக்கு என்னென்ன புரியலைன்னா, உண்மையிலே கூட இருக்கவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, சார் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோம் சார். ஒரு அண்ணான்னா தமிழ்நாட்டுன்னு பேர் வச்சார், இந்த ஒரு படி அரிசி கொண்டு வந்தார், அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாங்கிறத கொண்டு வந்தார், அதே போல் வந்து இந்த சாதி மறுப்பு திருமணத்தை வந்து இது பண்ணார், சட்டமாக்கினார், இப்படிலாம் ஒரு இருக்குது சார். எம்ஜிஆர் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து முட்டை போட்டார், கர்ம வீர காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினார், அணைகள் கட்டினார், தொழிற்சாலை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், சீருடையை கொண்டு வந்தார், எம்ஜிஆர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செருப்பு கொடுத்தாரு. இது மாதிரி இருக்குது சார். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இந்த காலை உணவுங்கிறது உப்புமா, அது ஒரு நீச்சு தான். அது மாதிரி ஒரு நல்லதை நாளை பண்ணிடுவோம் சார். எப்போது நீங்கள் நிலச்சி நிற்கிற மாதிரி, ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை வரலாற்றை நிலச்சி நிற்கிற மாதிரி ஒரு 4 நல்ல விஷயம் செய்ய முடியாதா? இப்போ நீங்கள் வீரநாராயணன் ஏரினா ஒரு சோழ மன்னன் கட்டினாங்க அப்படின்னு இருக்கு, சாத்தனூர் அணை, திருவண்ணாமலை அணை, இங்கே மணிமுத்தார் அணை, வைகை அணை அப்படின்னா காமராஜர் கண்டு இருக்கு. அப்படி ஒரு 4 அணையை கட்டினாங்க. 1000 குளத்தை புதுசாக வெட்டினாருங்க ஸ்டாலின். ஒரு 500 ஏரிகளை புதுசாக வெட்டினாருங்க ஸ்டாலின். 500 புதிய நீர் தேக்கங்களை உருவாக்கினாருங்க. ஒரு அடர்ந்த காடை உருவாக்கியிருக்காரு. 10,000 ஒரு 1000 ஏக்கரில் ஒரு திக் ஃபாரஸ்ட்டை தனி மனுஷனா தமிழ்நாடு முதலமைச்சர் 5 வருஷத்தில் ஒரு ப்ராஜெக்டை போட்டு இப்போ சொன்னாங்க. நிலாவிலேருந்து பார்த்தா கீழே தமிழ்னு தெரிகிற மாதிரி சமூக நல காடில் உருவாக்க போகிறோம். யார் மெய்யனாக சொன்னாங்க. அந்த காடு எங்கன்னு தெரியல, தெருவில் போனாலே தமிழ் தெரியல, மேலேருந்து பார்த்தா தமிழ். நிலாவுக்கு போய் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? நாங்கள் என்ன நடராத்திரி 12 மணிக்கு சுடுகாடு போகிறோங்கிற மாதிரி நிலாவில் போய் பார்க்கணுமா? நிலாவுக்கு நாங்கள் எங்கே போகிறது, எப்படி பார்க்குறது? அப்போ அதை மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இந்த அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ யாருமே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா நம்மகிட்ட இருக்க கேள்வி. இப்போ நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க விளம்பரப்படுத்தவே தேவையில்லை, அதுவே தொடரும், அதுவே வெல்லும். அப்போ நீங்கள் நல்லது பண்ணலை, விளம்பரப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.